அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தியானங்கள் பண்ணும்போது ரெகுலராக நம்மளால் பண்ண முடியாது. கொஞ்ச நாளில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணுவோம். என்னென்ன காரணங்கள்னால நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு ஆன்மீகம் சைடு நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலே அதுக்குன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் அந்த ஆன்மீகம் பக்கமே உங்களால் வர முடியும். அதாவது நிறைய விஷயங்கள்னு சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய கர்மா உங்களை அலோவ் பண்ணணும் அந்த ஆன்மீகம் பக்கத்தில் வர்றதுக்கு. இல்லை அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் மாதிரியே பிறந்து வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது முடிஞ்சிடும். ஸோ யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் இருக்கும்போது இது சம்மந்தமான வீடியோக்கள், இது சம்மந்தமான புத்தகங்கள், இது சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் தேடி படிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய சியர்ஸ் சொல்லிக்கோங்க. ஏன்னா இது எல்லாராலையும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய மனதில் ஒரு வித தேடல்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆன்மீகம் பக்கம் வர முடியும். தியானம், தவம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய மனம் ஈடுபட ஆரம்பிக்கும். அது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த கர்மாக்கள்லாம் அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களில் வர முடியும்னு சொன்னேன். ஸோ அப்படி வந்தாலும் நீங்கள் தியான முறைகள்லாம் சரியாக கற்றுட்டாலும் சில நாட்கள்லேயே உங்களுக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன காரணங்கள்னால அந்த ஈடுபாடு குறையலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு 3 months 6 months வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து தியான பயிற்சிகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு சலிப்பு வர ஆரம்பிக்கும். சிலருக்கு 10 நாள்லேயே கூட வர ஆரம்பிச்சிடும், சிலருக்கு 1 நாள் 2 நாள் பண்ணும்போதே வர ஆரம்பிச்சிடும், உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் நீங்கள் இதை பற்றி அதிகமாக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் போரிங்காக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 2-3 days ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்முடைய சோம்பேறித்தனமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு யோகா அந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. இல்லைனா உங்களுடைய மெடிடேஷன் பண்ணக்கூடிய டைமிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள். காலையில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் பண்ணுங்கள், இல்லை காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அதில் கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா குரூப்பாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்கல்ல, நிறைய பேர் சேர்ந்து கூட்டு தவம், கூட்டு தியானம் அப்படின்ற பேரில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த தியானத்தில் அந்த ஈடுபாடு குறையாமல் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தவறான பயிற்சி முறைகள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஈடுபாடு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது உங்களுடைய உடல் அளவிலேயோ இல்லை மனதளவிலேயோ ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் கொடுத்துருக்கலாம். அந்த சைடு எஃபெக்ட் காரணமாக உங்களுக்கு மெடிடேஷன் மேலே பெருசாக ஈடுபாடு வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் சரிதானா அப்படின்றத யார்கிட்டையாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தியானத்தினுடைய பலனை உங்களுடைய ரியல் லைஃப்பில் அனுபவிக்க ஆரம்பிங்க. ஸோ தியானத்தினால என்னென்ன பலன்கள் இருக்குது, அந்த பலன்கள் நம்ம தியானம் பண்ணுறது மூலமாக நம்முடைய லைஃப்பில் கிடைக்குதா அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அது வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த வெளிப்பாடுன்றதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களால் தொடர்ந்து தியானம் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒரு நாளைக்கு அதுக்குன்னு அலாட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் உங்களுடைய ரியல் லைஃப்பில் கிடைக்கணும். கிடைக்கிறத நீங்கள் உணரணும். அதை உணரும்போது தான் உங்களுக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு வரும். அதை நீங்கள் சரியாக உணரலை அப்படின்னா உங்களுக்கு அந்த தியானம் பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு தோணும். எதுக்கு சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி தியானத்தில் ஈடுபாடு குறையிறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. ஸோ ரியல் லைஃப்பில் அந்த தியானத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணுறது மூலமாக அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதே மாதிரி தியானம் பண்ணும்போது உங்களுடைய மனம்ன்றது ஒரு அமைதியான நிலையில் இருக்கும். அந்த நிலையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த தியானம் மேலே ஒரு விரக்தியான மனநிலைன்றது வரும். அந்த நிலையை எப்போ மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்று ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள், போதைப் பொருட்கள் அதெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் தியானம் பண்ண அந்த மனநிலையிலேருந்து வேற ஒரு மனநிலைக்கு மாறிடுவீங்க. திரும்ப அந்த தியானம் பண்ணக்கூடிய மனநிலை கொண்டு வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தியானம் மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது மது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டுட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்டுட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்களே ஒரு 10 days வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் சாப்பிட்டுட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள், அப்புறம் நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்டுட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். ரெண்டுக்கும் உள்ள ரிசல்ட், உங்களால் எந்த அளவுக்கு அந்த மெடிடேஷன்றதை கன்டினியூ பண்ண முடியுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்ற மூலமாக அந்த நாட்களில் நீங்கள் பண்ண மெடிடேஷனுக்கும் நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடிய அந்த நாட்களில் உள்ள மெடிடேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ரியல் லைஃப்லேயே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கே தோணிடும். அதே மாதிரி நம்முடைய உடலில் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லி அந்த 3 நாடிகள் இருக்கும். அந்த நாடிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, சரியாக செயல்படலை அப்படின்னா கூட, இல்லை தவறாக செயல்பட்டு இருந்தால் கூட
உங்களுக்கு வந்து அந்த தியானத்தில் ஈடுபாடு அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் தியானம் முறையாக கற்றுட்டாலும் கூட ரெகுலராக பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணம். இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது சரி பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களால் தியானம் பண்ண முடியும். மேக்ஸிமம் தியானத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை வந்து உங்களுடைய ரியல் லைஃப்பில் உணர ஆரம்பிங்க. அப்படி உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மெடிடேஷன் பண்ண உட்காந்துடுவீங்க. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.